காஞ்சிபுரத்தில் சிவகாஞ்சி, விஷ்ணு காஞ்சி எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோவில் ஜெயனகாஞ்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். சுமார் 1300 வருஷங்களுக்கு முன்னால் பல்லவ மன்னர் ராஜசிம்ம பல்லவனால் கட்டப்பட்ட இந்த கோவில் முன்மண்டபத்தில் ஏகப்பட்ட ஓவிய சிற்பங்கள் 200 வருஷங்கள் கழிச்சும் இன்னும் அழகு குறையாமல் இருக்கு. மகாவீரர் உட்பட 3 கருவறைகள் உள்ளதால இந்த கோவில் திரைலோக்கியநாதர் கோவில்னு சொல்றாங்க. திராவிட அமைப்போட கட்டப்பட்ட இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற திருப்பத்தி குன்றம் என்ற இடத்துல தான் இருக்கு. இங்க இருக்கிற ஒரு மரத்தோட பேரு தர்மகுரா மரம்னு சொல்றாங்க. இந்த மரம் ஒரு அளவில் குன்றா மரம்னு சொல்றாங்க. இந்த மரம் ஒரு அளவுக்கு மேல வளரவும் வளராது, குறையவும் குறையாதுன்னு சொல்றாங்க. இந்த மரம் தமிழ்நாட்டுல 2 கோவில்ல மட்டும்தான் இருக்கு. ஒன்னு பழனியில தலைவிருச்சமா இருக்கு, இன்னொன்னு இங்க திருப்பதி குன்றம்ல இருக்கு. இந்த கோவில்ல ஒரு சுரங்கப்பாதை இருக்கு. இந்த சுரங்கப்பாதை திருப்பதி குன்றம்ல இருந்து காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போறதா சொல்றாங்க. ஆனா சில வருஷங்களுக்கு முன்னால இந்த சுரங்கப்பாதையை முழுவதுமா மூடிட்டதான் சொல்றாங்க. நீங்க இந்த கோவிலுக்கு ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது வரைக்கும் போகலன்னா மறக்காம ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க.